பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியா கோபியை பார்க்குறாங்க. இங்கே ஈஸ்வரி பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்த பாக்கியா கோபிக்கிட்ட நாம் கண்டிப்பாக இன்றைக்குள்ளே பேசியாகணும். கோபிக்கு உடம்புலாம் நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் கோபியை இங்கே விட்டு வச்சா செட் ஆகாது. சரி, இப்போ வேணாம், நைட்டாக பேசுவோம் அப்படின்னு பாக்கியா முடிவு பண்ணுறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா ராதிகா வராங்க. ராதிகா வந்த உடனே ஈஸ்வரி, இங்கே பாரு, இங்கே எதுக்கு வந்த, உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்கிறது என் பையனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா, இங்கே பாருங்கத்த, நீங்கள் எத்தனை வாட்டி பிரச்சனை பண்ணாலும் சரி, அவங்க பார்க்க வந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க தானே மனைவி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்ற தடுக்கிறீங்க அப்படின்னு இங்கே ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்போது ராதிகா சொல்கிறாங்க, இல்லை நான் அவர்கிட்ட பேசிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, நீ ஒன்றும் பேசி கிழிக்க வேணாம், நீ கிழிச்சதெல்லாம் போதும், இப்போ தான் என் புள்ள ஓரளவுக்கு நல்லா இருக்கான், அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சண்டை போடுறாங்க. உடனே பாக்கியா, இங்கே பாருங்க ராதிகா, நீங்கள் ஏன் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் இப்படியே போங்க, ரூமில் தான் கோபி இருக்காரு, போய் பார்த்து பேசுங்க போங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ராதிகாவோட கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. அப்போது சவுண்டு கேட்டு கோபியே வெளியே வராரு. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்ல, ராதிகா வா ராதிகா, எப்போ வந்த அப்படின்னு கேட்க, உடனே கோபி கேட்டதும் ஈஸ்வரனே, ஏன் கோபி இப்போ அவர்கிட்ட என்ன பேச போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேம்மான்னு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நான் சொல்கிறது கேளுப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. கோபி உடனே, அம்மா 2 நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லவும் சரின்னு ஈஸ்வரியும் விட்டுறாங்க. ராதிகா ரூமில் போய் கதவை மூடிடுறாங்க. ஈஸ்வரிக்கு இங்கே ஒரே பதட்டமாக இருக்குது. இந்த சனியை முடிச்சவ என்ன பேச போகிறான்னு தெரியலையே, என் பிள்ளை மனசை மாற்றி அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படி கடந்து துடிக்கிறாளே அப்படின்னு இங்கே ஈஸ்வரின்னு நினைக்கிறாங்க. ராதிகா போயிட்டு, கோபி பரவாயில்லையா, உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ராதிகா, நல்லாவே இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. இங்கே அம்மா என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இனியா செலியன்னு எல்லாருமே என்கிட்ட ரொம்பவுமே அன்பாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போது ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது ராதிகா அப்படின்னு சொல்ல, சரி கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராதிகா, நீ எப்படி இருக்க, மயோ என்ன பண்ணுறா, மயோட சொல்லிவிடு, கொஞ்ச நாள் தான் அம்மாவுக்காக, அப்புறம் அம்மாவை சரி பண்ணிவிட்டு நான் அங்கேயே வந்துடுவேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இங்கே கோபி சொல்கிறாரு. இல்லை கோபி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா, எனக்கு தெரியும் நீ நான் வரலன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிருப்ப, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதிகா, இங்கே பாக்கியாவை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குது ராதிகா, பாக்கியா எப்படி கஷ்டப்பட தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோட்டல் நடத்திட்டுருக்கா, நான் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நான் போய் இந்த ஹோட்டலை ஒழிச்சுக்கட்டும்னு நினச்சேன். பார்த்தியா, நான் பண்ணது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா, இங்கே இனியா செலியனும் எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா, 2 பேரும் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இவங்கள பார்க்கும்போது எனக்கு இவங்களெல்லாம் ஏமாற்றிட்டேமேன்னு கஷ்டமாக இருக்குது ராதிகா. இன்னொரு பக்கம் பாக்கியா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம தான் பெரிய பிஸ்னஸ் மேன், ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறோன்ட்டு, ஆனால் பாக்கியா என்னை தாண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு இங்கே கோபி பாக்கியா பற்றி பேச, ராதிகா ஒன்று, சரி கோபி நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா டென்ஷனாக கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வரும்போது இங்கே ராதிகா பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியாவை பார்த்து ஒரு முறை முடிச்சுட்டு ராதிகா வெளியில் போகிறாங்க. ஈஸ்வரி உடனே ஓடி போய், கோபி என்னாச்சுப்பா, என்னப்பா சொன்னாவ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக பார்க்க வந்தா, நார்மலாக பேசினா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு இங்கே கோபி சொல்ல, சரிப்பா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி கோபி இருப்பா, உனக்கு சாப்பாடு எடுத்து வர அம்மா போயிட்டு அப்படின்னு சொல்ல, கோபி ஒன்று, இல்லைம்மா வேணாம்மா எனக்கு பசிக்கலாமா அப்படின்னு இங்கே கோபி சொல்கிறாரு. இங்கே வெளியே போன ராதிகாவை பாக்கியா பார்க்கலான்ட்டு பின்னாடியே போகிறாங்க. ராதிகா அங்கே வெளியே பின்னிட்டுருக்காங்க. பாக்கியா போயிட்டு, என்ன ராதிகா கோபிகிட்ட பேசுனீங்களா, என்ன சொன்னார் கோபி அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன தான் பாக்கியா நினச்சிட்ருக்கீங்க, அவர் எப்போ பேசினாலும் உங்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறத தவிர மற்றபடி வேறு எதையுமே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லவும், ஐயோ ராதிகா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் அவரை உங்கள் கூட சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள மாதிரி நீங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க ராதிகா அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, அதெல்லாம் புரியுது பாக்கியா, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் கோபியை பாருங்கள், எப்போ வந்தாலும் சரி உங்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறத தவிர மற்றபடி அவர் வேறு எதுவுமே பேச மாட்டாரு. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது பாக்கியா, கோபி இப்போது உங்கள் மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கவனத்தை திருப்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ கோபி இனிமேல் உங்கள் வீட்டு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் பாக்கியா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன், ஆனால் அவர் அதை காது கொடுத்து வாங்க நிலைமையில் இல்லை. அவருடைய கவனம் ஃபுல்லாக இப்போது உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது.
அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் இப்போது கன்சீவாக இருக்கேன். அதனால் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அவரை என் வீட்டுக்கு அனுப்புங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். எனக்கே இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு ராதிகா சொல்ல, பாக்கியா ஒன்று என்ன ராதிகா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் பாக்கியா, நான் சொல்கிறது உண்மை தான். எனக்கே இன்றைக்கி தான் தெரிஞ்சது. இதை பற்றி பேசலான்னு அவர்கிட்ட வந்தேன். ஆனால் அவர் அதை தாண்டி உங்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அழுதுகிட்டே போயிடுறாங்க. இங்கே பாக்கியா உடனே உள்ளே போகிறாங்க. கோபியை பார்க்குறாங்க. கோபி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி உடனே கோபி நீ போப்பா, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி உட்கார வச்சுட்டு இங்கே பாக்கியா டீ கொடுத்துறாங்க கோபிக்கு. கோபியும் டீ குடிக்கிறாரு. என்ன கோபி, டீ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா, பிளாக் டீ போடுறதுக்கு நீ தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்கு பாக்கியா அப்படின்னு இங்கே கோபி சொல்கிறாரு. சரி கோபி, உடம்பு நல்லா ஆயிடுச்சா, பரவாயில்லையா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கு கோபி, ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன கோபி, எப்போ கிளம்ப போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்க, கோபி அப்படியே அதிர்ச்சி அடையாரு. என்ன பாக்கியா அப்படின்னு கேட்கவும், கோபி இங்கே என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு கொஞ்சமாச்சும்? எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இங்கே ஜாலியாக இருக்கீங்களே, அங்கே ராதிகா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா அது வந்து கோபி சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ராதிகா எதுக்கு வந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்களா? எதுவுமே கேட்காம நீங்களே பேசி அவங்க அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்க இப்போது கன்சீவாக இருக்காங்களாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், கோபி இங்கே செம்ம அதிர்ச்சி வர்றாரு. என்ன பாக்கியா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் கோபி, ராதிகா கன்சீவாக இருக்காங்க. அதை சொல்கிறது தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள நீங்கள் பேச விடாமல் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பேசி அவங்கள ஹேட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்க அழுதுகிட்டே போயிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன் கோபி, இது உங்கள் வீடு கிடையாது. உங்கள் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க, உங்களோட வீடு அங்கே இருக்குது, அங்கே போங்க. அவங்க இப்போது கன்சீவ் ஆகிறதா சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிங்க. அதை விட்டுட்டு சும்மா இங்கே உட்காந்துட்டு உங்கள் அம்மா பேச்சு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு போயிடுறாங்க. கோபிக்கு இங்கே மனசு ஒன்றும் புரியல. ஏன்னா அது இப்படி ஆயிடுச்சு, ராதிகா கர்ப்பமாக இருக்காளா, ஐயோ இது நான் புதிய சிக்கலாக இருக்கேன் நமக்கு அப்படின்னு இங்கே கோபி போட்டு மண்டியை பிச்சுக்கிறாரு. நேராக உள்ளே போகிறாரு. ஈஸ்வர்கிட்ட போயிட்டு, அம்மா நான் கிளம்புறம்மா அங்கேயே அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வர் ஒன்று என்னப்பா சொல்கிற, ஏன்ப்பா நீ கிளம்புற, என்னாச்சுப்பா, பாக்கியா என்ன சொன்னா அப்படின்னு கேட்கவும், பாக்கியா ஒன்றும் சொல்லம்மா, நான் தான் போகிறேன், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அங்கே ராதிகா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ராதிகாட்ட கேட்குறாங்க. ஈஸ்வரியும் உடனே பிள்ளையே போகிறாங்க. ஏன் கோபி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி போய் இன்னைக்கு பார்க்கும்போது வாசல் என்ன கோபிகிட்ட சொல்கிறாங்க ராதிகா, இதுமாதிரி நான் கர்ப்பமாக இருக்கேன் கோபி அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி காலில் வாங்கிறாங்க. என்ன ராதிகா கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. என்ன ராதிகா சொல்கிற, எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன கோபி தெரியும், உங்களுக்கு தெரியாதாப்போ இது எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ண தெரியாமல் நான் இங்கே தவிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் கோபி நாம அப்படின்னு இங்கே ராதிகா கேட்க, கோபியும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக நிற்கிறாரு. ஒரு பக்கம் ஈஸ்வரியால் என்ன பேசுதுன்னு தெரில. ஆஹா என்னடா இது, கோபி எப்படியாவது பாக்கியோட சேர்த்து வச்சலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே இப்போது கோபி அவசரப்பட்டு ராதிகா கர்ப்பமாக இருக்காளா, இப்போது என்ன பண்ணுறது என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஈஸ்வரி மிகப்பெரிய குழப்பத்தோட அமைதியாக நிற்கிறாங்க.